அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேண்டம் பிளாக்ஸ் தான் காட்ட போறோம். உங்களுக்கு என்ன நல்லா ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறது ஒன் பை ஒன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பொறுமையாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு புக்கிங்கும் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் 2 வீலர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தால என்ன 2 வீலர் வாங்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் வெளியிலையும் போய் பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்க போயிருந்தேன். நான் காலையில் ஃபஸ்ட்டு அது முதல்ல வேலை முடிச்சலாம் அப்படின்ட்டு கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை 1.5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அப்படின்னாலும் செவ்வாழை சாப்பிடலாம், வெயிட்டு போடாது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு பொண்ணு சொன்னதுனால சரி இப்போலாம் நான் செவ்வாழை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலைல போட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் செவ்வாழை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா 40 ருபீஸ். உழவர் சந்தை இருக்கு இல்லையா, பழைய பஸ் ஸ்டாண்டு, அங்கே வாங்கினேன். ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் அப்படின்னாங்க. அப்புறம் கொத்தரங்காய் வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அந்த அளவுக்கு கொத்தரங்காய் சாப்பிட்டா வந்து பிபிலாம் இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இருக்குதோ இல்லையோ வேறு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்லாம், எனக்கு பிபிலாம் கிடையாது. அப்புறம் முருங்கைக்காய் வந்து 4 முருங்கைக்காய் வந்து 20 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கூறாக எடுத்துருக்காங்க. 5 காய் 6 காயில் 100 ரூபாய்க்கு. அப்புறம் இது 3 காயும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு. அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் சேப்பக்கிழங்கு, பாவக்காய் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து 20 ருபீஸ் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, வெஜிடபிள்ஸ்லாம் அப்பப்போ என்னமோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். ஏன்னா வருஷம் வந்து காலேஜுக்கு போகிறதுனால அந்த வேலைலாம் கரெக்டாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இந்த வேலையும் பண்ணி இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு, அதாவது 1 கேஜி வந்து 50 ருபீஸ்னாங்க. 2 இது அப்படியே வாங்கி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வாட்டர் மிலன் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் ஆகுது. இந்த மாதிரி 2 வாட்டர் மிலன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம்னா நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். அதுக்காக சரி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அப்போ டெமோவும் காட்டிட்டு அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடை இதுவும் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி மசால் வடை அந்த மாதிரி உள்ளது. மசால் வடை வேணான்னு சொல்லிட்டு போண்டா மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்றெல்லாம் பசங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும். நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல விஷயம் நடக்க போகிறது. ஸோ நாளைக்கு அந்த விளாக்ஸை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க போகிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். இது வந்து நெக்ஸ்ட் டே நூன்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சரி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இந்த ட்ரே வந்து ஏற்கனவே வந்து நான் அந்த 3 டயர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நேற்று ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சேன்ல. ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்து வைக்கிறத நான் காட்ட மறந்துட்டேன். மேலே அந்த மாதிரி செவ்வாழை எடுத்து வச்சாச்சு. வருஷன் வந்து அது வந்து இந்தமாதிரி சார்ஜர் போட்டு வச்சுருக்கிறதுல. அப்புறம் கொய்யாப்பழம் இருக்குது, கீழே வாட்டர் மெலன் இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இது டைனிங் ஏரியாவில் வைக்கிறதுனால அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கேன். கிரேப்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. லஞ்சு வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாமே அதுலேயே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய். இன்றைக்கி வந்து காரக்குழம்பு தான். இன்றைக்கி இதிலே வச்சுட்டேன். காரக்குழம்பு சுண்ட சுண்ட வச்சாச்சு அதில். அப்புறம் சுரைக்காய் வந்து பாதி கூட்டு வச்சுட்டு பாதி வந்து வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து அப்புறம் இருக்குது. அவ்வளோதான். இப்படியே சாப்பிட்டுட்டு இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே டிஷ்வாஷரில் வந்து வாஷ் பண்ண போட்டுடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா சாயந்தரம் கிளம்பி வெளியில் போகணுங்கிறனால வேறு பாத்திரத்தை எதுலேயே மாட்டல. ஒரு வேலைக்கு மட்டும்தான் சாப்பாடு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பிளேட்லாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஓ கிளாக்லாம் கிளம்பி போகலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அடுப்பையும் தொடச்சி வச்சிடணும். நிறைய பைக்கெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துகிட்டு தான் ஃபைனலாக ஓகே இது நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த பேட்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். நார்மலாக ஒரு பேட்ரி போடும்போது அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு ரேட்டாக இருக்குது. இது வந்து லித்தியம் பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60-70,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1.5 lakhs வரைக்குமே இந்த வந்து பைக்கு போகுது. சிலது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், லைசன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற பைக்கும் இருக்குது, ஸ்கூட்டர் இந்த மாதிரி இருக்குது. அதுமாரி சைக்கிள்லேயும் வந்து பேட்டரியில் இருக்குது. இந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க 11th 12th அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளமோ லைசன்ஸ் ப்ராப்ளமோ எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறதும் பார்த்திங்கன்னா இது என்ன கலர் சூஸ்
பண்ண அப்படிங்கிறத அப்புறம் காட்டுறவங்களுக்கு. இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் வருது. எல்லோ கலர், இது வந்து வெஸ்பா மாடலில் இருக்கும் பாருங்கள், அந்த மாடலில் இருக்கும் இந்த இ-பைக்கு. ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டோ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், தேவையான அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கேன். இது கொஞ்சம் நல்லா பார்க்க மாடலாக இருக்குது. இன்னும் சில மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தமாரி மாடல்லாம் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்தமாரி மாடலு. அந்த ஆசஸ்லாம் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், இது வந்து ஸ்டாப் ஆகாதா, இதுமாரி பிரச்சனை வராதான்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன், அங்கே சர்வீஸ்மேன் இருந்தாங்களா, அவங்களே எலாபரேட்டாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறதோட அவங்க சொல்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் இந்த வண்டியை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவ் மோடு அதுமாதிரி ரிவர்ஸ் மோடு ரெண்டுமே நம்ம அதில் செட் பண்ணலாம். கீரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்னு 3 கீர் வந்து ஸ்விட்சிலே வச்சுருக்காங்க. அதுமாரிலாம் எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. மற்ற இதில் அது வந்து கிடையாது. அதாவது ரிவர்ஸ் மோடு இதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த மாடல் ஒன்று நல்லாயிருக்கு. அடுத்தது இந்த என்னது கைனடிக் ஹோண்டா மாடலாக இருக்குல்ல, அந்த மாடல், அந்த ப்ளூக்கு இருக்குது பாருங்கள், ப்ளூவில் அந்த பிளாக்கு, இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ரெட்டு அண்ட் பிளாக்கும் எடுத்துக்கிறாங்க இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷனலாக எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு பெட்ரோல்லாம் போட முடியாது, எனக்கு அங்கங்கே போயிட்டு சுற்ற முடியாது அப்படிங்கிறவங்க, வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், பிக்கப் அண்ட் ட்ராப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் எடுத்து வந்து ஓட்ட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது அவங்களோட அட்ரஸ்ஸு, ஓகேவா? இது நோட் பண்ணிங்க. இது ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. இது வந்து கைனெட்டிக் ஜிங்க், இதுவும் நல்லாயிருக்கு. இந்தமாரி இது வந்து டிஸ்க் பிரேக்கிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு டெய்லி நாங்கள் போகிறோம். இது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது வந்து 60 கிலோமீட்டர்ஸ், 50 to 60 அப் அண்ட் டவுன். நம்ம ஓட்டுறது இதில் பெட்ரோல் கிடையாது. அந்த ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், மோஸ்ட்லி நம்ம டிராஃபிக்காக இருந்தால் ஃபஸ்ட் கியரில் தான் ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் சைடு ஸ்டாண்ட் இருந்தால் இதுலேயும் வந்து வண்டி ஆன் ஆகாதுன்னு நிறைய ப்ளஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ரொம்ப தூரம் சைக்கிள் மிதிச்சுட்டு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைக்கிளையும் பேட்ரி வருது. மிதிக்கிற வரைக்கும் மிதிக்கலாம், அதுக்கப்புறமாக்கி பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்குது. டெய்லி வேலைக்கு போகணும், எனக்கு இந்த கிலோமீட்டர்லாம் பார்த்தாதுப்பா. சிசி வந்து ஒன்று இருக்குதுங்க, அதாவது கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கணும், அது மாதிரி நிறைய இருக்குது. மைலேஜ் வந்து பெர் சார்ஜுக்கு வந்து இதுமாரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து லித்தியம் அப்படிங்கிற வந்து பேட்ரி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி நீங்கள் ஆப்ஷன் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. சிலெல்லாம் சாதாரண நார்மல் பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது 85 கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதனால் இந்தமாரி இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் வந்து அதுமாதிரி நிறைய மாடல்ஸும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அட்ரஸும் சொன்ன மாதிரி இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க. நான் என்ன கலர் சூஸ் பண்ணால் அங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பேட்டரியெல்லாம் நம்ம வீட்டில் போகிறோம், திடீர்னு நின்று போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வச்சுருக்காங்க அந்த பேட்ரி. என்ன பேட்ரி, அது எப்படி சார்ஜ் பண்ணுறது அதெல்லாம் காட்டுறேன். இன்னொன்று முத்து சில்க் பிளாஸால் இப்போ வச்சுருக்காங்க, இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்களா அந்தமாரி பண்ணுறதுக்கு. இந்தமாரி ஆப்பெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து போய் அந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் அவங்களே சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ அங்கே பார்த்துட்டு இன்றைக்கி தான் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மிச்சது உங்களுக்கு காட்டுறேன், என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும். டேரெக்டாக கொடுத்தா போவோம். ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, ஓகேங்களா? இது ட்ரைவல்ஸ் வச்சு ரிவர்ஸ் பிளேஸ், மற்றபடி நார்மல் தான் இது எல்லாமே. இது எம்சிபி இருக்கும், சார்ஜிங் டைமில் எம்சிபி ஆனில் தான் இருக்கும், ஆஃப் பண்ணக்கூடாது. இது ஆனில் தான் இருக்கும் சார்ஜ் பண்ணும்போது. சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அது ஆனில் தான் இருக்கணும், எப்பவுமே ஆனில் தான் இருக்கணும் இது. ஓகே, ஓகேங்களா? சார்ஜிங் பாயிண்டிங் இருக்குது கீழே. இது வந்து அந்த கம்பி சைடு இது இல்லையா, இதுக்கு சைடு இது அந்த ஸ்டாண்டு இல்லை, ஒரே ஸ்டாண்டு தான். இல்லை இல்லை, கீழே இருக்க ஸ்டாண்டு
ரைட் சைடு இந்த சைடு ரைட் சைடு ஆன் ஆச்சுன்னா இந்த லைட் எரியும். லைட் எரியும். ஆமாம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ஸ்டாண்ட் கீழே இருந்துச்சுன்னா ஆன் ஆகாது. ஆமாம். ஓ, இனிமேல் லைட்டே எரியுமா? இது ரிமோட் நார்மலாக இது பண்ணும். ரிமோட்டில் ஆன் பண்ணும். ரிமோட்டில் ஆன் பண்ணும். ஆன் ஆகும். நான் ரிமோட்டில் ஆன் பண்ணால் ரிமோட்டில் ஆஃப் பண்ணி கீழே ஆன் பண்ணால் ரிமோட்டில் ஆன் பண்ணால் ரிமோட்டில் ஆஃப் பண்ண முடியும். கீழ் போட்டால் இப்போ இதாகிடும். ஓ, இது ரிமோட்லேயும் இருக்கும், இந்த கீயும் போடலான்னு சொல்கிறாங்க. சார்ஜர் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு பின் பண்ணும் ஃப்ரண்ட்டில். இந்த பொசிஷனில் பின் பண்ணும். இந்த ஃப்ரண்ட்டில் கீழே. ஓகே. சார்ஜ் பண்ண பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் லைட் இருக்கும், க்ரீன் லைட் எரியும். அதுக்கப்புறம் ரெட் ஆகும். சார்ஜ் ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் க்ரீனாக மாறும். சரிங்களா? ஓகே. 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் பண்ணுறது. சுவிட்சு ப்ளக் போகிறீங்களா, அது 15 ஆம்ஸில் போகும். ப்ளக் பண்ணிங்களா, அதுமே தான் இருக்கணுமா? அது நார்மலாக போட்டுங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. சின்னதாக அங்கே கீழே இருக்கு எங்கள் வீட்டு கார் பார்க்கிங்களா? அது பிரச்சனை இல்லை. போகுங்களா? அது போகும், எல்லாம் ஒன்று தான். சீக்கிரமாக ஏற்றுக்கணும் வாய்ப்பு. அவ்வளோதான். கிச்சன் அது என்னது? கிச்சன். ஓகே. அது கொஞ்சம் போட்டு சொன்ன வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டூல் கிட்ட பேசிக் டூல்ஸ் தான். சரிங்களா? சரிங்களா? வண்டி ஆன் பண்ணிவிட்டு சரிங்களா, இப்போ ஆக்சிடென்ட் வண்டி போகணும். சரிங்களா? ஆனால் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி போகும். சைட் ஸ்டாண்ட் போட்டால் போகும். ஓகே. சேஃப்டிக்காக இது சார்ஜர். இந்த 2 பாயிண்ட் இருக்குதுங்களா, இந்த ஒரு பாயிண்ட் வந்து குறைஞ்சோடனே 2வது பாயிண்ட் வந்துருங்க. அதில் வந்தோடனே நீங்கள் 1 அடிச்சு கொடுக்கும். ஓ, இது வந்து ஒரு 25 35 பாட்டிக்கும் ஸ்பீட் லிமிட்டு. எப்படின்னா நான் 1 லட்சம் ஓட்ட முடியாதா? உங்கள் விருப்பம் தான். நான் சொல்கிறது சார்ஜ் கம்மி ஆகிடுச்சு தான் சொல்கிறேன். ஓ, சப்போஸ் நம்ம கம்மி ஆகிடுச்சு நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஸ்பீடில் போகலாம், 1லேயே போகலாம். ஆனால் பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் 1 மாற்றியே 2 ஷிஃப்ட் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் வந்து வீட்டுக்கு சீக்கிரம் பண்ணலாம். சரிங்களா? இது லைட்டு ஃபஸ்ட்டு கண்டி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டு அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு. ஸ்மார்ட் சுவிட்ச் சென்டர் வந்து டபுள் டோர் ஸ்க்ரீன் ஆன் ஆகும். கீழே டவுன் வந்து ஆஃப் ஆகும். சரிங்களா? மேலே ரிசர்ச் போட்டிங்கன்னா கீ போட்டிங்கன்னா ஆஃப் பண்ண கீ போட்டிங்கன்னா சவுண்ட் வரும். சேஃப்டிக்காக அதெல்லாம் வந்து இதில் டபுள் டோர் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிங்கன்னா போதும். இதில் ஆன் பண்ணிங்கன்னா இதில் ஆன் ஆஃப் பண்ணும். இதில் ஆன் பண்ணால் இதில் தான் ஆஃப் பண்ணும். ஓகே. இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் ஆன் பண்ணும். காய போடாது. அந்த எல்லோ பட்டன் ஃபோன் சார்ஜர். யூஎஸ்பி ஃபோன் சார்ஜர். ஃபோன் சார்ஜரா? யூஎஸ்பி. பார்த்துக்கிட்டீங்களா? அது வந்து இதுதான், மற்றபடி எதுவும் வராது. ஆன் பண்ண மற்ற கேப் தான் சொல்லுங்கள். ஊருக்கெல்லாம் போகிறோம். ஊருக்கு போறீங்க ஆஃப் பண்ணுங்க. இந்த பக்கம் ஆஃப் பண்ணால் ஆஃப். ஓகே. சரிங்களா? லாங் ட்ரிப் போகாமல் இருந்தால் இதை பிடிச்சி வச்சுருங்க. இழுத்து அடுப்பு. அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி நம்ம வந்து இது நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை தான் கனெக்ட் பண்ணணும். ஆமாம், இதை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இது போய் காணும். அவ்வளோதான். அவ்வளோதான்.
இப்போ கீழே சார்ஜ் போட ஒன்றும் இல்லை, பார்க்கிங்கில் இல்லாதவங்க இதே மாதிரி எடுத்துகிட்டு போய் மாலை கூட சார்ஜ் போட்டுக்கலாம். இதே பொறுத்து தான். ஓகே, இதே மாதிரி தான். சரி. இவி சார்ஜிங் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய ஆப்பில் ஏற்றிட்டு ஸ்கேன் பே சார்ஜ் ஊட்டிஸில் இருக்குது, முத்துசில்க் பிளாஸா கிட்டே. ஓ, இதை வந்து டவுன்லோட் பண்ணிடணும். சரிங்களா? ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போல்ட்டு ஆப் பேர் வந்து போல்ட் இவின்னு போட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வருது. ப்ளே ஸ்டோரில் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணுங்க. இதை ஓகே ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் வரும். என்ன வண்டி சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வரும். லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஹவர்ஸில் போகிறீங்க, 2 ஹவர்ஸா 10 மினிட்ஸா, ஓ 10 மினிட்ஸ் கூட சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கான ரேட் வந்து அமௌண்ட் வந்து அதுக்கான ரேட் இப்போ 10 நிமிஷம்னா 10 ரூபா. ஓ 10 நிமிஷம்னா 10 ரூபா, 1 மணி நேரம்னா அது மாதிரி நான் அஃப்ரான்ஸ் சொல்கிறேன். இங்கே வந்து இங்கே ப்ளக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே ப்ளக் பண்ணிட்டு வண்டியில் அப்படியே கனெக்ட் பண்ணி சார்ஜ் வரும். அது மேலே என்ன பிளே ஒன்று இருக்காது, இது வந்து லோகோ, அந்த லோகோ இல்லை இதுக்குள்ளேயே இது திறந்து மேலே அது என்ன ஆன் ஆஃபா ட்ரிப்பர். ஓ இதில் வந்து சர்க்கியூட் ஆகிடுச்சா இது ட்ரிப் ஆகிடும். ஓகே, இங்கே போர்டு வீணாக ஓகே ஓகே. இதோட ஃபால்ட் ஆகிடுச்சா இதில் ஃபால்ட்டை முடிஞ்சிடும். சப்ளை வந்து இதோட கட்ட. இது வந்து போத்தீஸில் இருக்குது. அப்புறம் எங்கே இருக்கு? முத்துசில்க் பிளாஸா தங்க மாளிகைகிட்ட இருக்குது. ஆமாம், 1 மணி நேரத்துக்கு இல்லை 10 நிமிஷத்துக்கு 10 ரூபாய். அந்த ஆப்பே சொல்லும் எவ்வளோன்னு. சரி சரி. ஓ என்ன பிரியா பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து எல்லோ கலர் தான் ஃபஸ்ட்டு வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த பிளாக் கலரு மேட் ஃபினிஷிங் இது. அதனால் ஸ்க்ராச்சஸ்லாம் போட்டால் கூட தெரியாது. அதனால் இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே என்னை கொண்டு போய் ஏர்போர்ட் ரோட்டில் அப்பாவும் பிள்ளையும் நல்லா ஓட்டுன்னு சொல்லி 1 மணி நேரம் நல்லா சுற்றி வளைச்சி ஓட்டிட்டு வா, மெயின் ரோடு போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரில்லு வாங்கிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு வண்டியெல்லாம் எடுத்து, அந்த கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் 2 வீலரே எடுக்கலை. அதனால் நல்லா இந்த வண்டி உனக்கு செட் ஆகுதா அப்படின்னு பாரு, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால அவங்க 2 பேர் இருந்து இதுமாரி வண்டியில் புதுசாக நீங்கள் எடுத்து நீங்கள் டிரைவிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஏர்போர்ட் ரோட்டு போனால் பெரிய இடமே இருக்கும், அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது பிகினருக்கு சொல்கிறேன் நான். இப்போ நான் கார் எடுக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே தான் அழைச்சிட்டு போய் அந்த ரோடெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாலாம் இருக்கார், கரடு முரடாக இருக்கும். அந்த ரோட்டில் நம்ம நல்லா ஓட்டிட்டோம் அப்படின்னா எந்த ரோட்டில் வேணாலும் ஓட்டலாம் அப்படிங்குவாங்க எங்கள் வீட்டில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, அழைச்சிட்டு வர்றது, அது மாதிரி டியூஷனுக்கு கொண்டு போய் விடுறது, எக்ஸ்ட்ரா கிளாஸில் கொண்டு போய் விடுறது, லஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது போகிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த பைக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ப்ரொமோஷனல்லாம் கிடையாது. எனக்கு இந்த கலரு இந்த ஷேப் நல்லா வெஸ்பா மாரி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சஸும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் பார்க்க அப்படிங்கிறதுனால தான் நான் சூஸ் பண்ணேன் நான். நமக்கு வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஹஸ்பண்டையும் சரி பையன் அது மாதிரி யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இது. ஒரு 2.5 இயர்ஸ் தான் நான் பார்த்திங்கன்னா வந்து அந்த பைக்கெல்லாம் இல்லை, ஆனால் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு சுச்சுவேஷனை எங்கள் வீட்டுக்கிட்டக்க இல்லை, என் பையன் கிட்டக்க இல்லை, அதனால் நான் அங்கேயும் வெளில போகலாம் அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ என்னோடய ரிட்டைர்மெண்ட் லைஃப் மாரி தான் இருக்குது எனக்கு. அந்த குழந்தைங்க படிக்கிற காலத்துலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா காலைக்கு சமைப்பேன், அதுக்கப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, சாயந்தரம் அவங்கள அழைச்சிட்டு வருது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகிறது, அதாவது யோகா கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, 2 குழந்தையும் வேறு கிளாஸில் இருப்பாங்க, ஹிந்தி கிளாஸஸ், ஃப்ரெஞ்சு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்புறம் காலேஜ் பொண்ணு வரும்போது பார்த்திங்கன்னா கார் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்கேருந்து 25-30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு போய் அவளை விட்டுட்டு அப்புறம் முடிச்சுட்டு வரும்போது பிக்கப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையாகவும் இருப்போம். படிக்கிறது ஒன்று, 2வது இந்தமாரி வண்டியெல்லாம் நம்மளே எடுத்தோம்னா ஒரு எமர்ஜென்சி நீடுன்னா ஹஸ்பண்டை கொண்டு போய் எங்கேயாவது ட்ராப் பண்ணுற ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதோ, பையனை கொண்டு போய் ஒரு டியூஷனில் கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. திருப்பி வருஷம் ரொம்ப ஜாலியாகிட்டேன். வண்டி திருப்பி நீ எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஜாலியாக நான் கொண்டு போய் என்னை ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னுச்சு. ஸோ அவங்க 2 பேரும் ஓட்டி மாற்றி ஓட்டி பார்த்ததுக்கப்புறமேக்கி இது இருக்குது இப்படி இருக்குது நீ இப்படி ஓட்டி பாருன்னு. ஆனால் சவுண்டே இல்லைப்பா. அந்த பெட்ரோல் வண்டிலாம் ஒரு சவுண்டு கேட்குமா, அந்த சவுண்ட் நல்லா அப்படியே சைலண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. முக்கியமாக நீங்கள் அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் லைஃப்னு தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போகிறது, கொஞ்சம் ஷாப்பிங்லாம் நீங்கள் நிறைய வீடியோ இப்போ ஆட் பண்ணல அப்படின்னா இந்த காரணம் தான். சரி 2 வீலர் இப்போ கொஞ்சம் வாங்கியாச்சு. அப்புறம் நம்ம பழையபடி இந்த ஜாடி, இரும்பு அந்தமாரி ஜாமான்லாம் வந்து நான் ட்ரீம் ஹவுஸ் vlog ஷாப்பிங் சேனல்லையும் போகிறேன். சில பேர்லாம் கேட்டுங்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி உள்ள ஷாப்லாம் போடுங்களேன் பாண்டி
பாண்டிச்சேரியில் அப்படின்னு கூட கேட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த மாரி வீடியோஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீடியோ வந்து இதில் போடலாம் அப்படின்ட்டு. மீதி 2 சேனலில் இருக்கேன்னா அதில் போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஒன்லி ஷாப்பிங் தான்ப்பா பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் ட்ரீம் ஹவுஸ் vlog ஷாப்பிங் சேனலை வச்சுங்க. ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் ஜுவல்லரினா கண்டிப்பாக சண்முகப்பிரியா சேனலில் தான் வரும். ஏன்னா அது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் அந்த சேனலில் வரும். ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்தமாரி வண்டியெல்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னா எனக்கு வேணாம், இதெல்லாம் பார்த்தா பைக்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வேறு என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டோ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். தேவைங்க அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த 2 வீலர் ஷாப்பிங் தான் அப்படின்னு கிடையாது. சமையல், வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்படின்னு ரீசெண்டாகவும் நிறையா போட்டிருக்கேன். ஸோ வாரம் 4 வீடியோங்கிறதுனால வேறு கண்டென்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூன் மண்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் போல் இந்தமாரி வீடியோஸ்லாம் வரும். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இனிமேல் என்னோடய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஜாலியாக கிளம்பிடுவேன். ஸோ என்ன வண்டி வாங்கினேன்னு உங்கள்கிட்டையும் காட்டேன். இந்த 4 கலர் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் வந்து பிளாக்கு சூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. இந்த கலர் தான். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய கலர் சூஸ் பண்ணது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்க ப்ளூ பிளாக் தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் எங்கள் 3 பேருக்குமே ப்ளூ தான் பிடிக்கும். பட் இதில் நான் ப்ளூ சூஸ் பண்ணலை. ரொம்ப வந்து எனக்கு யார் வந்து மைண்டை எது வாஷ் பண்ணாலும் சரி, என் பிரெயின் வாஷ் பண்ணாலும் நான் வந்து இந்த வெஸ்பா மாடல் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் தான் ரிவர்ஸ் கீர்லாம் இருக்குது. ஸோ சில சமயம் நம்ம பின்னாடி தள்ளும் போது கஷ்டமாக இருக்கும்போது அதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா கார் ஓட்டும் போது எப்படி இருந்தோ அந்தமாரி ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நல்லா பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுக்கு அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.